கொளத்தூர் தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்களையும் இவிஎம்களையும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பரிசோதனை செய்வது செக் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்றையுடன் நிறைவடைந்திருக்கிறது. 29ஆம் தேதி துவங்கி இன்றையோடு நிறைவடைந்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நாங்கள் அதுவரை பரிசோதனை செய்த இவிஎம் மிஷின்களில் 2 மிஷின்களுடைய விவிபேட் சரியாக வேலை செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம். அதற்கு பிறகு வாக்குச்சாவடி எண் 157இல் அந்த அடையாளத்திற்கான சுற்றப்பட்டு சீல் வைக்கக்கூடிய அட்ரஸ் டேக் என்பவை புதியதாக இருந்தது என்பதையும் சொல்லியிருந்தோம். அது குறித்து முறையான புகார்களை தேர்தல் கமிஷனரிடமும் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடமும் கொடுத்திருக்கிறோம். மொத்தம் 14 மெஷின்களை எடுத்து பரிசோதனை செய்யலாம் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலின்படி செய்தோம். அதில் ஏறக்குறைய அன்றைக்கு சொன்னது போல 4 மெஷின்களை தவிர மற்றும் 2 மெஷின்களிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததால் தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுக்கு வேறு ஏதாவது 6 வாக்குச்சாவடிகளுடைய மெஷின்களை பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்பதால் மற்ற 6 வாக்குச்சாவடிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தோம். அதில் ஒரு வாக்குச்சாவடி எண் 208இல் நான் ஏற்கனவே சொன்னது போல நோட்டா உட்பட கொளத்தூரில் போட்டியிட்டது 36 பேர். எனவே 3 பேலட் யூனிட் இருக்கும், 3 வாக்கு செலுத்தும் கருவிகள் இருக்கும். அதில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களுடைய பெயரும் சின்னமும் முதல் பேலட் யூனிட்டிலேயே இருக்கும். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்பதால் முதல் பேலட் யூனிட்டிலேயே இருக்கும். இன்றைக்கு 208வது வாக்குச்சாவடியை எடுத்து பார்த்தபோது இந்த முறையில் என்ன பண்ணுவாங்க, செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷனில் அது 2 கட்டமானது. முதல்ல அது கரெக்டான ப்ராப்பர் கஸ்டடியிலேருந்து வந்தது அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. அப்புறம் மெஷினை ஆன் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்லையே, அதை வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரு பட்டன் அழுத்தினாங்கன்னா பேலட் யூனிட் 3ஐயும் விவிபேட்டையும் அது ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி அந்த கண்ட்ரோல் யூனிட்லேயே சொல்லும் பேலட் யூனிட் 1 ரெகக்னைஸ்ட் அக்செப்டட், பேலட் யூனிட் 2 ரெகக்னைஸ்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும். அந்த திரையில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு அதுபோல் எடுத்துக்கொண்ட போது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவருடைய பெயர் இருந்திருக்கக்கூடிய அந்த பேலட் யூனிட் ரெகக்னைஸ் செய்யப்படவில்லை. அந்த மிஷின் கண்ட்ரோல் யூனிட்டில், அதாவது வாக்கு பதிவாகும் இயந்திரம் வாக்கு செலுத்தும் இயந்திரத்தை ரெகக்னைஸே செய்யலை. அது மெஷின் ஃபெயிலியர் என்று பெல் என்ஜினியரும் ஒப்புக்கொண்டார். அதற்கான விளக்கத்தை பின்வரும் நாட்களில் தேர்தல் ஆணையம் கொடுப்பார்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுவரை எடுத்துக்கொண்ட 14 இயந்திரங்களில் ஏறக்குறைய 5 இயந்திரங்கள் சரியாக இயங்கவில்லை அல்லது சரியான கஸ்டடியிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணல, அட்ரஸ் டேக் இல்லை என்று 14 இயந்திரங்களில் ஏறக்குறைய 5 மிஷின்ஸ் சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 30% வாக்கு இயந்திரங்கள் சந்தேகத்திற்கு உரியவையாக இருக்கின்றன.
இது குறித்து நிச்சயமாக வழக்கு தொடருவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஹியூமன் எரர்னாங்க, அதிகாரிகள்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவிஎம் மிஷினே பிரச்சனையாக இருக்குது. அப்போ அது தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்ட இயந்திரம் தவறாக இருந்தால் அது தேர்தல் ஆணையம் தான் சரி பண்ணும். இது இந்தியாவில் ஒரு முதல் வழக்காக இருக்கும். அதனால் இதனுடைய போக்கை தான் பார்க்கணும். பிறகு அந்த வெற்றி வாய்ப்பு மாற்றப்படுமா, இல்லை வெற்றி வாய்ப்புக்கு மாறுவதற்கான காரணம் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது சில நிகழ்வுகளில் எலெக்ஷன் பெட்டிஷன் போடாமே ரிட் பெட்டிஷன்லேயே கூட தேர்தலை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகலாம்.